வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் தயிர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தயிர் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை. இப்போ நம்ம இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு லைட் ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாகி வந்திருக்கு. இப்போ நாம் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் நான் இப்போ 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் தயிரில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனை தயிரில் ஊற வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இதில் நாம் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடுவோம். இடையில அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சிக்கனை வேக வைக்கும்போது ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துடலாம்.
மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தயிர் சிக்கன் ரெடி ஆகிட்டு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.